விடாமுயற்சி, தொடர் முயற்சி, கடின உழைப்பு, தோல்வியைக் கண்டு துவளாமை, பொறுமை, விடாது படித்தால் விஸ்வரூப வெற்றி அப்படின்றதுக்கெல்லாம் இலக்கணமாக வெற்றியை தனதாக்கி இருக்கிறாரு நாமக்கல் மாவட்டம் காளிப்பட்டியைச் சேர்ந்த சபரீஸ்வரன் அவர்கள். 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வுல தனது 8வது முயற்சியில அகில இந்திய அளவுல 700வது இடத்தை பிடிச்சிருக்காரு இவரு. இவர் 3 முறை மெயின் தேர்வு எழுதியிருக்காரு. 2 முறை நேர்முக தேர்வுக்கு சென்று கடந்த முறை 2 மதிப்பெண்கள்ல தோல்வியை தழுவியிருக்கிறார்ன்றது குறிப்பிடத்தக்கது. திரு சபரீஸ்வரன் அவர்கள் தனது ஆரம்ப பள்ளி படிப்பை சத்திரம் உதவி பெறும் துவக்கப்பள்ளி காளிப்பட்டியில படிச்சிருக்காரு. பின்னர் தனது உயர்நிலை பள்ளி படிப்பை மோர்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ விநாயகா மேல்நிலைப் பள்ளியில படிச்சிருக்காரு. தனது மேல்நிலை பள்ளி படிப்பை குருசாமி பாளையத்தில் உள்ள ஸ்ரீ வித்யாமந்தர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில படிச்சு முடிச்சிருக்காரு. இளம் அறிவியல் மருந்தாளுநர் பட்டப்படிப்பை மதுரை மருத்துவக் கல்லூரியில படிச்சு முடிச்சிருக்காரு. இவருடைய தந்தையார்கள் ஒரு விசைத்தறி நெசவாளர், தாயார் ஒரு இல்லத்தரசி. இவருக்கு ஒரு சகோதரர் இருக்காரு. அவர் மென்பொறியாளரா பணிபுரிஞ்சிட்டு வராரு. குடிமைப்பணி தேர்வுல தாம் வெற்றி பெற்ற அனுபவத்தையும் இளைஞர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியுன்ற சூட்சுமத்தையும் நமக்கு இங்க சொல்லியிருக்காரு. வாங்க கேட்கலாம். வணக்கம் சபரீஸ்வரன். கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் சார்பா முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். சபரீஸ்வரன், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சபரீஸ்வரன். நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து காளிப்பட்டி அப்படின்ற கிராமத்திலிருந்து வரேன். இப்போ நடந்து முடிந்த யூபிஎஸ்சி தேர்வில் நான் ஆல் இண்டியா லெவலில் வந்துட்டு 700வது ரேங்க் வந்து பெற்றிருக்கேன். இது வந்துட்டு எனக்கு, எங்களோட குடும்பம், என்னோட பெற்றோர் அனைவருக்கும் வந்துட்டு மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய தந்தை பெயர் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வம். அவர் வந்துட்டு ஒரு விசைத்தறி நெசவாளியாக இருக்கார். அம்மா பேர் வந்து மாதேஸ்வரி. அவங்க வந்துட்டு ஒரு இல்லத்தரசி. ஸோ நான் வந்துட்டு மதுரை மெடிக்கல் காலேஜில் வந்து ஃபார்மசி பண்ணேன். 2017 முடிச்சதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஐ காட் டு நோ அபவுட் யூபிஎஸ்சி. அந்த தேர்வு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த தேர்வுக்கு தயாராக ஆயத்தமானேன். ஸோ தென் கடின முயற்சியால் தொடர்ந்து ஒரு 8 அட்டெம்ப்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். என்னோடய 6வது முயற்சியில் வந்துட்டு என்னோடய ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. அதுக்கு அடுத்த முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் இன்டர்வியூ வந்துட்டு போக முடிஞ்சுச்சு. இருந்தும் என்னோடய 2 மதிப்பெண்களால் வந்துட்டு நான் கட் ஆஃப்லேருந்து கம்மியாக இருந்ததுனால என்னால் அந்த தடவை வந்து சர்வீஸ் வந்து வாங்க முடியல. மறுபடியும் விடாமுயற்சியால் என்னோடய பெற்றோரின் ஊக்கத்தால் வந்துட்டு என்னோடய 8வது அட்டெம்ப்ட் வந்து நான் கொடுக்கும்போது எனக்கு இந்த தடவை வந்துட்டு நான் 700 ரேங்க் வந்து பெற்றிருக்கேன். நீங்க இந்த குடிமைப்பணி தேர்வு எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க? எனக்கு இந்த குடிமைப்பணி அப்படின்ற ஒன்று இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது வந்துட்டு தெரிய வந்தது. இருந்தும் என்னோடய காலேஜும் பக்கத்தில் தான் வந்துட்டு கலெக்டர் ஆஃபீஸுமே இருக்கும். பட் நான் அந்த வழியாக வந்து போவேன், வருவேன். அந்த கலெக்டர் காரு அவங்கள வந்து பார்ப்பேன். எல்லா இன்ஸ்பிரேஷனுமே இருந்தது. பட் ஸ்டில் எனக்கு அந்த ஃபைனல் இயர் படிக்கும்போது தான் உண்மையிலுமே அந்த பவர் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு தோன்றுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட வந்து நான் தெரியப்படுத்தினேன். அதுக்கப்புறம் நான் ஜாப் போயிட்டுருக்கும்போது தெரியப்படுத்தினேன், இந்த மாதிரி எனக்கு சிவில் சர்வீஸ் வந்து படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் வந்துட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணேன். என்னோடய கரியரை வந்து நான் இதில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு தெரியப்படுத்தும்போது அவங்க எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. முழுசாக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் வந்து என்னுடைய அந்த குடிமைப்பணிக்கான ஆரம்பம் வந்து ஆரம்பமாச்சு. அந்த பாதை வந்து ஆரம்பமாச்சு. இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளா உங்களை தயார் செஞ்சீங்க? இந்த தேர்வு தவிர வேற ஏதாவது தேர்வு எழுதினீங்களா? ஆமாங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தேர்வுக்காக நான் ஒரு கடந்த 7 வருடங்களாக வந்துட்டு நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த 7 வருடங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற எக்ஸாம்ஸும் வந்து நான் அப்பியர் ஆகியிருந்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சியில் வச்ச குரூப் 2, 2A, அப்புறம் குரூப் 1 எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருக்கேன். ஸ்டில் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ், 4 மார்க்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டு அதில் வந்து தோல்வி விட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ எக்ஸாம்ஸ் வந்து எழுதினேன். ஸ்டில் அதில் வந்து இன்டர்வியூ வரையும் போயிருந்தேன். ஸ்டில் அதுலேயும் வந்துட்டு கொஞ்சம் குறைந்த மதிப்பெண்ணால் வந்துட்டு எனக்கு இன்டர்வியூவில் வந்துட்டு நான் செலக்ட் ஆகல, ஷார்ட் லிஸ்ட் ஆகலை. மறுபடியும் வந்துட்டு சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ஸில் வந்துட்டு எஸ்ஓ அண்டு ஏஎஸ்ஓ போஸ்டிங்க்கு வந்து எழுதினேன். அதுலேயும் வந்து டயர் 1 கிளியர் ஆச்சு. டயர் 2 வந்து 0.44 மார்க்கில் வந்துட்டு என்னால் தேர்ச்சி பெற முடியல. ஸோ இந்த எக்ஸாம் கூடவே நான் பல்வேறு எக்ஸாம்ஸ் வந்து அப்பியர் ஆகிட்டு தான் இருந்தேன். பட் இறுதியில் எனக்கு இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்துட்டு நான் இந்த ரீசெண்டில் வெற்றி பெற்றிருக்கேன். நீங்க வேலை ஏதாவது பார்த்தீங்களா? வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு உங்கள தயார் செய்து கொண்டீர்களா? நான் வந்துட்டு இனிஷியலாக ஜாயின் பண்ணும்போது ஒரு 6 மந்த்ஸ் ஜாப் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நான் குவிட் பண்ணிட்டு மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். மறுபடியும் நான் அந்த கடைசி அந்த 7th அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண நேரிட்டது. அப்போ வந்துட்டு நான் கடைசியாக இறுதி அட்டெம்ப்ட்டில் வந்துட்டு நான் மறுபடியும் ஜாயின் பண்ணேன். மீன்வைல் வந்துட்டு நான் ஃபுல் டைமாக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன். இடையில வந்து எந்த ஜாப் எதுவுமே போகல. நீங்களே இந்த தேர்வுக்கு உங்கள தயார்படுத்திக்கிட்டீங்களா? பயிற்சி நிறுவனங்கள்ல சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? என்னுடைய முதல் அட்டெம்ப்ட் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணும்போது வந்துட்டு நான் ஒரு பிரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து தான் நான் வந்து கோச்சிங் எடுத்தேன், எல்லாமே பண்ணது 1 இயர்.
அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நான் செல்ஃபாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த 2023ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழ வந்துட்டு அங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ன்னு அடையார்ல இருக்கு. அங்க வந்து நானு என்னோட பிரிலிமினரிக்கு நல்லா கோச்சிங் எடுத்தேன். அங்க நெறைய பியர் குரூப்ஸ்லாம் இருந்தாங்க. அங்க எனக்கு ரொம்பவுமே வந்துட்டு நல்லா சப்போர்ட் கிடைச்சது. பிரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ அப்டின்ட்டு. அங்க வந்து நான் மறுபடியும் அசோசியேட் ஆயிருந்தேன். ஒருவர் வீட்ல இருந்துகிட்டே சுயமா தயார் செய்து இந்த தேர்வுல வெற்றி பெற முடியுமா? பயிற்சி நிறுவனத்துல சேரணுங்கிறது அவசியமா? இந்த எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, நம்ம நமக்கு அந்த வில் இருக்கணும். நம்ம வந்து படிக்கணும் அப்டின்ற வில்லு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தது அப்டின்னா, எங்கேருந்து வேணாலும் நம்ம படிக்கலாம். ஏன்னா, இப்ப நான் ஜாயின் பண்ணப்பவும் சரி, இப்பவும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம YouTubeல வந்துட்டு பல்வேறு வீடியோக்கள் வந்து பார்க்க முடியுது. ரொம்பவுமே நல்லா பண்றாங்க. எஸ்பெஷலி வந்துட்டு இந்த நான் முதல்வன் வந்துட்டு செக்மெண்ட் வைஸ் வந்துட்டு பிரிச்சு போடுறாங்க. நல்ல குவாலிஃபைடான ஸ்டாஃப் வந்து இருக்காங்க. சிசாட்லேருந்து பிரிலிம்ஸு, மெயின்ஸு எல்லாத்துக்குமே அது நல்லாவே கோச்சிங் வந்து குடுக்குறாங்க. ஸோ, இதில வந்து நம்ம கண்டிப்பா எங்கேயோ வந்து ஜாயின் பண்ணணும் அப்டின்ற அவசியம் வந்துட்டு இல்ல அப்டின்றது வந்து நான் நெனைக்கிறேன். முழுக்க முழுக்க தேவை நமக்கு போதிய நேரம், அதுக்கடுத்து நம்மளோட வில் பவர் இருந்துச்சு அப்டின்னா, நம்ம எங்கேருந்து வேணாலும் படிக்கலாம். அந்த கொஞ்சம் செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் டைம் மேனேஜ்மென்ட்டு இத ப்ராப்பரா நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்டின்னா, எல்லா சோர்ஸுமே வந்துட்டு YouTube, ஆன்லைன்லேயே வந்துட்டு இருக்கு. பிடிஎஃப் மெட்டீரியல் Telegramல எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ, கண்டிப்பா வந்துட்டு நம்மளாவே செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வேலை செஞ்சுக்கிட்டே படிக்க முடியுமா? உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பா சார். இதில வந்துட்டு பல்வேறு சிச்சுவேஷன் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆ சில குடும்பத்தில வந்துட்டு வேலைக்கு போற சிச்சுவேஷன்ஸும் வந்து இருக்கும். அவங்களுக்கு அட் த சேம் டைம் இந்த குடிமை பணியில வந்து தேர்ச்சி பெறணும் அப்படின்ற ஒரு ஆசையுமே வந்துட்டு இருக்கும். கண்டிப்பா இது 2யுமே வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு நமக்கு கரெக்ட்டான முக்கியமான ஒரு விஷயம் நேர மேலாண்மை. அத நம்ம ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், நம்ம எங்க வீக்கா இருக்கோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு, எது எதுக்கு எவ்வளோ எவ்வளோ நேரம் குடுக்கணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இப்போ ஃபுல் டைம் வேலை செய்றவங்களும் இருப்பாங்க. பார்ட் டைம் வேலை செய்றவங்களும் இருப்பாங்க. இப்போ இன்கேஸ் ஃபுல் டைம் வேலை செய்றவங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதிகபட்சம் ஒரு 2 டூ 3 மணி நேரம் தான் குடுக்க முடியும். அந்த 3 மணி நேரத்த நம்ம எப்படி செலவிடுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்கேஸ் பார்ட் டைம் வேலை செய்றவங்க அப்படின்றதால அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்து அதிகமா கிடைக்கும். அவங்களும் அதே மாரி நம்ம எந்த இடம் வந்துட்டு ரொம்ப ஹை yielding ஏரியாஸ் இருக்கு, அத வந்து டைம் டேபிள் போட்டு ப்ராப்பரா படிச்சு டெஸ்ட் வந்து எழுதுனாங்க அப்படின்னா, கண்டிப்பா வின் பண்ண முடியும். ஏன்னா என்னோட நண்பர்களே வந்து நெறைய பேரு வேலையில இருந்து கொண்டே வந்து தேர்வு வந்து எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, அது வந்து ஒரு சான்றா இருக்கு. அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கடின உழைப்பு வந்து கண்டிப்பா போட வேண்டியது இருக்கும் மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது. ஸோ, ஆனா கண்டிப்பா முடியும். உங்களுடைய விருப்ப பாடம் என்ன? அத எப்படி நீங்க தேர்வு செஞ்சு படிச்சீங்க? என்னுடைய விருப்ப பாடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்த்ரோபாலஜி தமிழ்ல மானுடவியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆ நான் முடிச்சுட்டு வந்துட்டு எடுக்கும்போது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்னு எடுக்கும்போது 2 ஆப்ஷன் வச்சிருந்தேன். எய்தர் சோசியாலஜி எடுக்கலாமா, இல்ல ஆந்த்ரோபாலஜி எடுக்கலாமா அப்படின்னு. ஆந்த்ரோபாலஜில வந்து கொஞ்சம் பிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி, அப்புறம் இந்த லிங்குவிஸ்டிக் ஆந்த்ரோபாலஜி, ஆர்க்கியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி ரொம்ப முக்கியமானது இந்தியன் ட்ரைபல்ஸ் அவங்களெல்லாம் பத்தி படிக்கும்போது, எனக்கு ரொம்பவுமே அதில வந்து ஆர்வம் வந்து அதிகமா இருந்தத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது போக வந்துட்டு அதில ரொம்ப நம்ம சோசியோ கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜிலாம் நாம என்ன படிப்போம்னா, மேரேஜு, கல்ச்சரு, ரிலிஜியன் ஸோ நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள் மொ அதிகபட்சம் நம்மள பத்தியே படிக்கிறதுனால, அது எனக்கு கொஞ்சம் நேச்சுரலாவே கொஞ்சம் ஆர்வத்த வந்து தூண்டுனுச்சு. ஸோ அதனால தான் வந்து ஆந்த்ரோபாலஜிய வந்துட்டு நான் கடைசியா சூஸ் பண்ணி, அதில வந்துட்டு என்னோட ஆர்வம் போனதுனால அத நான் எடுத்து படிச்சேன். சபரீஸ்வரன் உங்களுடைய நேர்முக தேர்வு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அதற்கு எப்படி நீங்க உங்கள தயார் செய்து கொண்டீர்கள்? நேர்முகத் தேர்வு, குடிமைப்பணி தேர்வுல வந்துட்டு ரொம்பவுமே முக்கியமான கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட 2வது இன்டர்வியூ. ஆ 2மே வந்துட்டு புதுமையான அனுபவங்கள். இந்த தடவ வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே நல்லா போச்சு. கொஸ்டின்ஸும் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஏரியால இருந்து தான் வந்தது. ஆ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கான்வர்சேஷன் வந்துட்டு பில்ட் பண்ண முடிஞ்சுச்சு. இது வந்து கொஸ்டின் ஆன்சர் மாதிரி போகாம, அவங்களோட நான் வந்து உரையாடுற மாரியே இருந்தது. ஸோ என்னோட இருந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். 2வது வந்துட்டு என்னோட கிராஜுவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்மசி. ஃபார்மால இருந்தும் வந்துட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் போகவும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாவே வந்துட்டு இன்டர்வியூ போச்சு. அது கொஞ்சம் நல்லாவே என்னால பண்ண முடிஞ்சது. ஸோ நல்ல மார்க்கும் வந்தது. நீங்க இந்த தேர்வுக்கு எப்படி உங்கள தயார் செஞ்சுக்கிட்டீங்கன்ற உங்களுடைய முழு அனுபவத்த நீங்க தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட விவரமா சொன்னீங்கன்னா, அடுத்து தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு அது உதவியா இருக்கும். ஆ இந்த தேர்வுக்கு வந்துட்டு நான் முதல்ல வரும்போது, பெரிய வந்துட்டு எனக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடையாது. எக்ஸ்போஷரும் கிடையாது. ஏன்னா, அந்த வார்த்தையே வந்துட்டு நான் காலேஜ் ஃபைனல் இயர்ல தான் வந்துட்டு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்றத வந்து கேள்விப்பட்டேன். நான் அந்த 3 ஸ்டேஜ் இருக்கும் அப்படின்றத வந்துட்டு எந்த அளவுக்கு கடினமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து புதுமையா இருந்தது. அது வந்து நான் சேலஞ்சஸா தான் பார்த்தேன். ஏன்னா புதுசா கத்துக்கிறோம். ஆ
நிறைய விஷயங்கள வந்து நம்ம கொஞ்சம் இன்ஃபார்ம்டு சிட்டிசனா தான் என்னைய ஆக்க செய்ய ஒழிஞ்சு, நம்ம கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாரிலாம் கண்டிப்பா சேலஞ்சஸ் இருந்துச்சு. வித் ரெஸ்பெக்ட் டூ பிரிலிம்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாஸ் இருக்கு. எக்கனாமி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, என்விரான்மென்ட், ஜியோகிராஃபி இதுக்கெல்லாமே வந்துட்டு நான் ஒவ்வொன்னும் படிக்கும்போது வந்துட்டு எனக்கு புது புது கான்செப்ட்டா இருந்தது. அங்க வந்து நான் கொஞ்சம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்பவுமே புதுமையா இருந்துச்சு எனக்கு. காலேஜில அதில எங்கேயுமே நம்ம படிக்கல. இங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டு புதுசு படிக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது எம்சிக்யூஸ் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த எம்சிக்யூ சால்வ் பண்ணதுமே வந்துட்டு நான் அந்த யுபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் வந்து தான் ஓகே எம்சிக்யூஸ்லாம் இப்படி தான் கேட்பாங்க போல, அப்படின்ற மாரி எனக்கு ரொம்ப புதுமையா இருந்துச்சு. ரொம்ப முக்கியமானது சிசேட் பேப்பரு. நான் வந்து கொஞ்சம் மேத்ஸ்ல வீக் அப்படின்றதுனால எனக்கு தொடர்ச்சியா வந்து சிசேட்ல வந்து நான் வந்துட்டு தோல்வி சந்திச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த இத வந்துட்டு நான் டேக்கிள் பண்றதுக்கு வந்து கத்துக்கிட்டேன். மேத்ஸ் எப்படி போடணும், எப்படி ஈஸியான சம்ஸ் வந்து எடுக்கணும், தென் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் கடுமையான முயற்சியால என்னால வந்து அது கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் மெயின்ஸ் அதுவுமே வந்துட்டு நல்ல விடாமுயற்சியா ஆன்சர் ரைட்டிங் பண்ணது. தெரில அப்படின்னா மென்டார்ட்ட போய் கேட்கறது, இது எப்படி வந்து பண்ணலாம்? எப்படி வந்துட்டு கிராக் பண்ணலாம்? இந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படி வந்து எழுதணும்? அப்புறம் டாப்பர்ஸ் காப்பி பார்த்தது. ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்த்தது. இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்பவுமே உதவிகரமா இருந்தது. ஸோ, அது படிப்படியா தான் நான் வந்துட்டு இது பண்ணிக்கிட்டேன். ஸோ, எந்த இடத்துலயும் வந்துட்டு கிவ் அப் பண்ணாம நம்ம நெறையா கத்துக்கிட்டு இருக்கோம். புது புது விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தெரியாத விஷயங்கள நமக்கு முன்னாடி இருந்த சீனியர்கிட்டயும், மென்டர்ட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ, அப்படின்ற மாரி தான் என்னோட இந்த பயணம் வந்து இருந்தது. சார் அதர் தென் நான் அகாடமிக் புக்ஸ் வந்து சொல்றீங்களா? சொல்லுங்க. இந்த ஓகே. படித்த புத்தகம் உட்பட விவரமாக சொன்னால், அடுத்து தேர்வு எழுதுபவர்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா. ஆ என்னுடைய புத்தக வரிசை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாலிட்டிக்கு வந்துட்டு நான் லக்ஷ்மிகாந்த் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். அத தாண்டி வந்து வேற எதுவுமே படிக்கல. அதிலிருந்தே நான் நோட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். 2வது ஹிஸ்ட்ரிக்கு வந்துட்டு ஒன்லி என்சிஇஆர்டி மட்டும் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணது. லைக் சதீஷ் சந்திரா ஃபார் மெடிவல் இந்தியா, ஆர்.எஸ். சர்மா ஃபார் ஏன்ஷியன்ட்டுக்கு. அப்புறம் ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு வந்து பிஒய்க்கு தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். 2வது அப்புறம் ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபிக்கு வந்து வருஷம் வருஷம் வந்துட்டு என்சிஇஆர்டி தவிர வேற எங்கிருந்துமே கேட்க மாட்டாங்க. ஸோ 11த், 12த் என்சிஇஆர்டிய வந்துட்டு ஃபுல்லா நான் வந்துட்டு கம்ப்ளீட்டா கரைச்சு குடிச்சு வச்சிருந்தேன். ஆ அ எல்லாமே தரோவா வந்து படிச்சு வச்சிருந்தேன். என்விரான்மென்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சங்கர் ஐஏஎஸ் அகாடமி புக்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் இந்த ஸ்டாண்டர்ட் சோர்ஸ்லாம் இதெல்லாம் மெயின்டெயின் பண்ணிட்டு, பேரலலா வந்து பிஒய்க்யூலருந்து எப்படி கேட்குறாங்க, என்ன மாரி கேட்குறாங்க, எந்த ஏரியாஸ் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்ட்டு நான் செப்பரேட்டா நோட்ஸ் வந்து போட்டிருந்தேன். வித் ரெஸ்பெக்ட் டூ பிஒய்க்யூஸ்க்கு. தென் மெயின்ஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும், லாஸ்ட் 10 இயர்ஸோட பிஒய்க்யூ நான் வந்து எடுத்துட்டு, அதிலிருந்து நானா செல்ஃபா நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, ஸ்டாட்டிக்க வந்து நான் ஆல்ரெடி சொன்ன புக்ஸ்லேருந்து ரெஃபர் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ, நான் இதுதான் வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டூ பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு வந்து நான் பிரைமரி சோர்ஸா வந்து ஃபாலோ பண்ணது. இத்தனை ஆண்டுகள் தொய்வில்லாமல் உங்களால் எப்படி தொடர்ந்து படிக்க முடிஞ்சது? ரொம்பவுமே நன்றி இந்த கேள்விக்கு. ஏன்னா நம்ம நம்ம இந்த ஹியூமன் எவல்யூஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும், பல முயற்சிகள், பல தோல்விகள், பல சவால்கள தாண்டி தான் வந்து நம்ம இந்த ஒரு குரங்கிலிருந்து மனிதனாவே வந்து வந்திருக்கோம். ஸோ, அப்படின்றப்ப என்னோட இந்த முயற்சியிலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும், ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 8 வருஷம் வந்துட்டு நானு எவால்வ் தான் ஆயிருந்தேனே ஒழிஞ்சு, எங்கேயுமே வந்து நான் தொய்ந்து போன மாதிரி வந்துட்டு நான் ஃபீல் பண்ணல. இப்ப நான் 2018ஆம் ஆண்டு ஆரம்பிச்ச ப்ரிப்பரேஷன் அப்ப இருந்த மாதிரி இப்ப வந்து என்னுடைய அந்த ஆளுமையோ, மத்த யோசிக்கிற விதங்களோ வந்துட்டு இல்ல. நல்லாவே மாறியிருக்கு. ஏன்னா, ஒவ்வொரு வருடமும் நான் வந்துட்டு தோல்வி பெறும்போதும் சரி, ஒரு விஷயத்த படிக்கும்போதும் சரி, நெறைய விஷயங்கள வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வந்து என்னைய ஒரு பெட்டர் சிட்டிசனா வந்து மாத்துது. 2வது வந்துட்டு, நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்மகிட்ட ஒருத்தர்ட்ட வந்து நம்மகிட்ட பொறுப்ப வந்து குடுக்க மாட்டாங்க. ஸோ, நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட்டான ஒரு டெசிஷன் எடுக்கிற வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணும். ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணும்போது, அந்த இடத்துல நம்ம ஸ்டேபிளா ப்ரெஷர ஹேண்டில் பண்ணி, நல்ல ஒரு சொல்யூஷன வந்து அரைவ் ஆகணும். ஸோ, அதுக்குண்டான எல்லா ஆளுமைகளையும் நாம வந்து தயார்படுத்துறத தான் இந்த ப்ராசஸா வந்து நான் பார்க்குறேன். நம்ம புக்ஸ் படிக்கிறோம், நாலேட்ஜ வந்து கேதர் பண்றோம். அத தாண்டி நம்ம ஒரு ஆளுமையா, ஒரு பெர்சனாலிட்டியா எப்படி டெவலப் பண்றோம் அப்படின்றது தான் இந்த ஃபுல் ப்ராசஸே வந்து எனக்கு கத்துக் குடுத்தது. ஏன்னா, ஒவ்வொரு முறையும் பிரிலிம்ஸ் தோல்வி பெறும்போதும், மெயின்ஸ் தோல்வி பெறும்போதும், ஆ இன்டர்வியூல வந்து தோல்வி பெறும்போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் படிச்ச நாலேட்ஜ் எல்லாம் தாண்டி, நான் கலெக்ட் பண்ணி வச்ச என்னோட பெர்சனாலிட்டி தான் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ, விடாமுயற்சியோட, நம்பிக்கையோட நம்ம என்ன தப்பு பண்ணோம், அந்த தப்ப எழுதி வச்சுட்டு, அடுத்த முயற்சியில அந்த தப்ப பண்ணக்கூடாது அப்படின்றத வந்துட்டு எழுதி வச்சுக்கிட்டு பண்ணது வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே உத்வேகம் குடுத்தது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த குடிமைப் பணி வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாரி. நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு கோல் வந்து குடுக்குறாங்க. நம்மளோட இத வந்து நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் சரி, ஒரு அப்வர்ட் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் சரி,
நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்ம மேலே வரும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பார்த்து நம்மளை இன்ஸ்பயர் ஆகி நம்ம வந்து ஒரு பொசிஷன் வந்து மேலே வருவாங்க. ஸோ அதுக்குமே வந்துட்டு ஒரு இதாக இருக்கிறதுனால, ஒரு சான்றா இருக்கிறதுனால, இந்த சிவில் சிவில் சர்வீஸ் வந்துட்டு ஒரு நல்ல இதாக நான் கரியராக பார்த்தேன். ஸோ அதனால் நான் தோல்விகளை வந்துட்டு எனக்கு எதுவுமே இது குடுக்கல. செட்பேக்கா இல்ல. அது வந்து எனக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா தான் இருந்தது அப்படின்னு நான் நம்புறேன். சபரீஸ்வரன், இத்தனை கடுமையான போட்டித் தேர்வு உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? ஆ இந்த ஆ ஆண்டுகள் வந்துட்டு பல ஆண்டுகள் வந்து நம்ம இதில வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும்போது, இது மூலியமா நான் நெறைய லெசன்ஸ் வந்து நான் கத்துருக்கேன். ஒரு சில முக்கியமான லெசன்ஸ் வந்துட்டு நான் இந்த இடத்துல சொல்ல விருப்பப்படுறேன். முதல் விஷயம் வந்துட்டு, நம்ம எல்லாருமே வந்து ஒரு யூனிக் பெர்சன்ஸ். நம்ம எல்லாத்துக்கிட்டயுமே ஈக்குவல் கேப்பபிலிட்டி இருக்கு. ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எல்லாரும் ஈக்குவலி பொட்டன்ஷியல். அது வந்து வெளிய கொண்டு வரதுக்கு நாம என்ன முயற்சி எடுக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். அந்த சொல்லுவாங்க, "சக்சஸ் இஸ் நாட் ஃபைனல், ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபேட்டல்" அப்படின்ற மாதிரி, நமக்கு வர்ற தோல்வி அண்டு சாதனை எல்லாத்தையும் வந்து ஈக்குவலா பார்க்கணும் அப்படின்றத வந்து கத்துக் குடுத்தது இந்த பயணம். 2வது வந்துட்டு, நம்ம வந்துட்டு வாழ்க்கையில வந்துட்டு தோல்வி, இல்ல ஒரு சோதனைகள் அப்படின்றது வந்துட்டு ஒரு பார்ட் தான். பார்ட் ஆஃப் த லைஃப் தான். அத கண்டு நம்ம வந்து துவண்டு போகக்கூடாது. அத தாண்டி நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன் வந்துட்டு தோல்வியுற்றோம்? அப்படின்றத எடுத்து பார்த்து, அத ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்லயே வந்துட்டு கொண்டு போறது அப்படின்ற ஒரு பாடத்தையும் இது வந்து எனக்கு கத்துக் குடுத்தது. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு, நம்ம எது செஞ்சாலும், அது நம்ம சிவில் சர்வீஸ் படிச்சாலும் சரி, இல்ல மத்த பெர்சனல் லைஃப்லயும் சரி, ஒரு கிளாரிட்டியோட எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாசிட்டிவா அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு சொல்லிக் குடுத்தது. ஏன்னா, நம்ம எங்கேயுமே ஒரு இடத்துல வந்து போய் ஸ்டம்பிள் ஆயி நிக்க போறதில்ல. நம்ம ஒவ்வொரு சோ சோதனைய வந்து நாம ஃபேஸ் பண்ணும்போதும், அத நம்ம எப்படி வந்து பார்க்குறோம், அது எப்படி நம்மள மாத்துது, ஒவ்வொரு சிச்சுவேஷனும் நம்மள எப்படி ஒரு நல்ல ப்ராக்ரசிவ் மேனா வந்து ஆக்குது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப முக்கியன்றத பார்க்குறேன். போட்டித் தேர்வு, முக்கியமா குடிமைப்பணி தேர்வை எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன? இப்ப நான் இந்த இதிலயே வந்து இருந்ததாலயும், நான் ஒரு ஆஸ்பிரண்ட் ஃபேஸ்லயும் வந்து நெறைய இது இருந்திருக்கேன். நெறைய வருடங்கள் இருந்திருக்கேன். இப்ப வந்துட்டு எக்ஸாம்லயும் கிளியரும் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு அவங்க ஃபெல்லோ ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து குடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும் அப்டின்னா, முதல் விஷயம் பயப்படாம இருக்கணும். ஏன்னா நான் வந்து நெறையா விஷயங்கள் தோல்வியுற்றதுக்கு காரணம் இது அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ அப்படின்றது தான். முதல் விஷயம் பயப்படாம ஒரு கிளாரிட்டியோட இருக்கிறது. 2வது விஷயம் வந்துட்டு, எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, யுபிஎஸ்சியா இருந்தாலும் சரி, இல்ல டிஎன்பிஎஸ்சி, பீட் எனி எக்ஸாம், அந்த சப்ஜெக்ட்டோட ரூல் ஆஃப் த கேம் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போட்டித் தேர்வுக்கான ரூல்ஸ் என்ன? எந்த எக்ஸாம்ஸ்க்கு எது ரொம்ப முக்கியம்? அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். மூணா 3வது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் செல்ஃப் அவேர்னஸ். நம்ம எங்க தப்பு பண்றோம்? அந்த நம்ம நம்ம என்ன குடுக்குறோம்? அந்த டிமாண்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் என்ன? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஏன்னா, சில சமயங்கள்ல நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துப்போம். அவங்க நல்லா படிக்கிறாங்க நம்மள விட, இவங்களோட நம்ம ரொம்ப கம்மியா படிக்கிறோம் அப்படின்றது எதுவும் இல்லாம, நமக்கு நாம தான் கம்பேரிசன். நேத்த விட இன்னைக்கு நான் நல்லா படிச்சிருக்கேன். நாளைக்கு விட நாளான்னைக்கு இன்னும் நல்லா படிக்க போறேன். அப்படின்றத வந்து எடுத்துட்டு, ஒரு டைரி மாரி போட்டு நோட் பண்ணிக்கிட்டு, அந்த நம்ம அத பயணிச்சுட்டு போனாலே கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஒரு நாள் கண்டிப்பா வெற்றி அடையலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான். எப்பயுமே பாசிட்டிவா இருக்கணும். செல்ஃப் டவுட் வந்துட்டு எப்பலாம் வருதோ கண்டிப்பா நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி, மென்டல் ஹெல்த்தும் சரி. இது 2யுமே வந்து கண்டிப்பா பார்த்துக்கணும். ஏன்னா, நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தையும், மென்டல் ஹெல்த்தையும் விட்டுட்டு இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது வந்துட்டு இட்ஸ் நாட் வொர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ டைம் கிடைக்கிறப்ப அப்பா, அம்மாட்ட பேசணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்ட வந்து நல்லா பேசணும். மத்த விஷயங்கள்லயும் வந்து நம்ம ஈடுபாடா இருக்கணும். விளையாட்டு, மூவி பார்க்குறது, நம்மள மகிழ்ச்சியா வச்சுக்கணும். ஸோ அதெல்லாமே சேர்ந்து கொண்டு வந்துட்டு இத வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்றது தான் நான் வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட அட்வைஸ். உங்களையும் பார்த்துக்கணும், உங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், உங்கள சுத்தி இருக்கிறவங்களையும் பார்த்துட்டு ஹேப்பியா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணிப்பேன். வருங்கால தலைமுறைக்கும், அடுத்து தேர்வு எழுத துடிக்கும் இளைஞர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இந்த இதில வந்து கத்துக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம எது பண்ணணும்னு நெனைச்சாலும், இந்த பிரபஞ்சம் வந்துட்டு நமக்கு அதுக்கான ஒரு வழி வந்து வகுக்கும். "த யூனிவர்ஸ் வில் லே த பாத்வே டூ அச்சீவ் அவர் சக்சஸ்" அப்படின்றத நான் தீர வந்து நம்புறேன். நமக்கு ஒரு விஷயம் வந்து புடிச்சிருக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு பொருளாதாரம் தடையா இருக்காது. ஆ நம்ம வந்து அது தெரிஞ்சா மாத்திக்கலாம். நம்ம வந்துட்டு ஏன்னா ஃபேமிலி கண்டிஷன்ஸ் வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு இதா இருக்காது, ஃபேவரபுளா இருக்காது. என்விரான்மென்ட் ஃபேவரபுளா இருக்காது. வொர்க்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட அந்த கனவு, அந்த ட்ரீம வந்துட்டு ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு, என்னென்னலாம் பண்ண முடியுமோ, அந்த கனவ அச்சீவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்றத 4 பேர்த்துட்ட கேளுங்க. அத ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கங்க.
எப்போல்லாம் வந்துட்டு கஷ்டங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அந்த கஷ்டம் வந்து தான் நம்மளை வந்துட்டு ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக வந்து சேஞ்ச் பண்ணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பாசிட்டிவாகவே இருந்துட்டு, தெரியாத நேரங்களில் வந்துட்டு மென்டர்ட்ட வந்து கேட்குறது, வெளியில் கேட்குறது அப்படின்றது ஒரு நல்ல எண்ணத்தோட, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம அந்த கோலை வந்து போய் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு, இந்த குடிமை பணியாகட்டும், வேறு எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து நான் பெர்சனலா வந்துட்டு நினைக்கிறேன். எனக்கு இந்த தேர்வு வந்துட்டு வராம போயிருந்தா கூட, நான் பெர்சனல் லைஃப்ல மத்த ஏதோ வேலையில சேர்ந்து நான் நல்லா ஷைன் ஆக முடியுமா அப்படின்றத ஒரு பாசிட்டிவ் கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும் அப்படின்றத நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தது எனக்காக. ஸோ இதே தான் வந்து என்னோட வருங்கால நண்பர்களுக்கும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி. உங்கள் பணியை சிறப்புறச் செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ஸோ இந்த எக்ஸாம் குடிமைப்பணி தேர்வுக்கு வந்து தயாராகின்ற சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு கண்டிப்பா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுக்கு அதுக்கான எல்லா சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாவே ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. மென்டார்ஸ் இருக்காங்க, சீனியர்ஸ் இருக்காங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து நெறையா விஷயங்கள் வந்துட்டு பொருளாதாரத்தாலும் சரி, அகாடமிக் வைஸ் வந்து நல்லா ப்ரொவைட் பண்றாங்க. அத வந்து பெற்று ஒரு ஹேப்பியா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லி நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும். பார்த்து பயன்பெற்று கருத்துக்கள பதிவிட மறக்காதீங்க. நன்றி.